திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ஒரே நாளில் 7 வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெறும் ரத சப்தமி விழா நடைபெற்று வருகிறது. இதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருப்பதியில் குவிந்துள்ளனர். விவரங்களோடு நமது செய்தியாளர் ஜெயக்குமார் இணைக்கிறார். ஜெயக்குமார், ரத சப்தமியில் என்ன சிறப்பு? பக்தர்களின் வருகை எந்த அளவுக்கு இருக்கு? மேலதிக விவரங்கள். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ரத சப்தமி உற்சவம் இன்று நடைபெறுகிறது. தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் இருந்து 7வது நாள் இந்த ரத சப்தமி உற்சவம் நடைபெறுவது வழக்கம். அவ்வாறு இன்று காலை 5:30 மணிக்கு சூரிய பிரபை வாகனத்தில் மலையப்ப சுவாமி வாகன மண்டபத்தில் இருந்து எழுந்தருளி 4 மாட வீதிகளின் வழியாக வடமேற்கு பகுதியில் காத்திருந்தார். சூரிய உதயம் சரியாக 6:50 மணிக்கு சூரிய உதய கதிர்கள் சுவாமி மீது பட்ட பிறகு சிறப்பு ஆரத்தி வழங்கப்பட்டு மீண்டும் பக்தர்களுக்கு அருள்பளித்தபடி 4 மாட வீதியில் தற்போது வீதி உலாவானது நடைபெற்று வருகிறது. வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் போது 9 நாட்கள் 16 வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெறும். ஆனால் தற்பொழுது இந்த ரத சப்தமியின் போது ஒரே நாளில் 7 வாகனங்களில் அடுத்தடுத்து சுவாமி வீதி உலாவானது நடைபெற உள்ளது. தற்பொழுது சூரிய பிரபை வாகனத்தில் சுவாமி வீதி உலா நடைபெறக்கூடிய நிலையில் அடுத்து சிறிய சேஷ வாகனம், கருட வாகனம், அனுமந்த வாகனம், சக்கர தாழ்வார் தீர்த்தவாரி, அதன் பிறகு கற்பவருஷ வாகனம் மற்றும் சர்வ விபால வாகனம், சந்திரபிரபை என 7 வாகனங்களில் அடுத்தடுத்து இந்த இரவு 8 மணி வரை தொடர்ந்து சுவாமி வீதி உலாவானது நடைபெற உள்ளது. இந்த ஒரே நாளில் 7 வாகனங்களில் சுவாமி வீதி உலா மினி பிரம்மோற்சவம் என்று அழைக்கக்கூடிய நிலையில் இதனை காண்பதற்காக பல்வேறு மாநிலங்களில் இருந்து சுமார் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு திரண்டு கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்திற்கு மத்தியில் சுவாமி வீதி உலாவானது தற்போது நடைபெற்று வருகிறது. வீதி உலாவின் பொழுது பக்தர்களை கவரும் விதமாக பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதோடு பக்தர்களுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் லட்டு பிரசாதம் வழங்குவதற்காக 8 லட்சம் லட்டுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டு பக்தர்களுக்கு விநியோகம் செய்யும் பணியும் நடைபெற்று வருகிறது. இலவச தரிசனத்தில் மட்டும் தற்போது மூலவரை சாமி தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இங்கு தொடர்ந்து மூலவரை தரிசனம் செய்வதை விட 4 மாட வீதிகளில் சாமி வீதி விழாவை காண்பதற்காகவே அதிக அளவில் தேர்ந்தெடுப்பதால் தேவையான அளவில் 1500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதோடு காலை முதல் இரவு வரை தொடர்ந்து அன்னப்பிரசாதம் உள்ளிட்டவை வழங்க தேவஸ்தான அதிகாரிகள் ஏற்பாடு செய்துள்ளனர். ஜெயக்குமார், விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.